வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மே மந்த் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவோம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிஃப்டி 50 26,400 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22,000 22,200 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. 2024 அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 வருஷமாக மார்க்கெட் எங்கேயுமே வந்து நகரலை, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது, ஒரு குறிப்பிட்ட லெவல் டச் பண்ணும்போது மார்க்கெட் செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த லெவலை வந்து 26,300 400 இந்த லெவலை டச் பண்ணும்போது செல்லிங் வந்து அடிக்கிறாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. அதே மாதிரி பையர்ஸ் வந்து ஒரு 22,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து உள்ளே வராங்க. ஸோ இந்த இடத்துல உள்ளே வரும்போது ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இந்த இடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம், அதுக்கப்புறம் இந்த இடம், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக்காக வந்து மாறுது. ஸோ இது வந்து அப்படியே ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து கன்வெர்ட் ஆகிருச்சு. ஸோ முன்னாடி ஏற்கனவே சொன்னது தான், இந்த லெவலை வந்து நமக்கு ஒரு அப்ட்ரெண்டு ஒரு பயங்கரமான ஒரு ரேலி நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த 26,300 400 வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும். அப்படி இல்லையா நமக்கு வந்து இந்த 22,000 அப்படிங்கிற லெவலை வந்து உடச்சிட்டு வந்து கீழே போகணும். இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து சுற்றும். மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மே மாதம் நமக்கு வந்து பெருசாக ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஒரு சின்ன கேண்டலாக தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஏப்ரல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 22,200 கிட்டேருந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது. ஸோ அதன் காரணமாக நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து ஏப்ரலில் உங்களுக்கு நல்லாவே வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல அந்தளவுக்கு வந்து கிடைக்கல. இப்போது இந்த 2 கேண்டில் மட்டும் தனியாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ இன்சைட் பார் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா, அதோட ஹையை வந்து மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோட லோவையும் வந்து மார்க் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்படி மார்க் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் நமக்கு வந்து அன்ஃப்ளோவல்ட் ஆகுது. அது என்ன அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த 24,600 இருக்கு இல்லையா அந்த ஏரியா. ஸோ அப்போது இது வந்து இந்த இடத்துல சின்ன ஒரு ஜோன் இருக்குது. ஒரு 24,400லேருந்து ஒரு 24,600 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஜோன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நெகட்டிவ் வருது, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பென் பண்ணிட்டு வந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அகெயின் இந்த 24,600க்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது, ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது, மறுபடியும் வந்து மேலே போகுது. மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த 24,600 உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க, மறுபடியும் வந்து மேலே போகுது. இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போது 24,600 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து 22,200 22,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஏப்பா நாம் ட்ரேட் எடுக்க போகிறது வந்து இன்ட்ராடேயில், நாம் எதுக்கு வேலை மெனக்கட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் பற்றிலாம் வந்து பார்த்துட்டு உக்காண்ட்ருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா இப்போ நியர்பை ப்ரைஸ் வந்து இந்த 24,000 24,300 23,800 இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சாகணும். இன்ட்ராடேயில் நமக்கு வந்து வெறும் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கூட நமக்கு வந்து மிகப்பெரிய வித்தியாசமாக நமக்கு வந்து தெரியும். ஆனால் இப்போது ஒன் மந்த் டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதமாக இந்த இடத்த இந்த 24,600 உடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முடியல. அப்போது இன்ட்ராடேயில் மட்டும் வந்து முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் இல்லையா. அப்போது இதுக்காக தான் நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். 24,000க்கு மேலே போச்சுனாவே வந்து செல்லிங் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நாம் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கணும். இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், 24,000லேருந்தே உங்களுக்கு வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த கேண்டில் வந்து மேலே போயிருக்கு, ஒரு விக் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போது ஜோன் மாதிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்மளை வந்து புஷ் பண்ணுறதுக்கு வந்து விடுறாங்க. அதாவது பையர்ஸ் உள்ளே போகிறாங்க, ப்ரைஸை மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க இந்த 24,600 கிட்ட. அப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரோம். இப்போது இந்த 2 கேண்டில் மட்டும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிங்க அப்படின்னா இன்சைட் பார் கேண்டில். ஸோ இந்த கேண்டலோட சைஸ் அப்படி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது, இதோட லோவும் ஹையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ அப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,400 பாயிண்ட் வந்து வருது.
மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த இன்சைட் பார் கேண்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் 2400 பாயிண்ட் பக்கம் நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஹையே வந்து இருந்தாலும் இது 26,900 ரேஞ்சில் வந்து இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை இருக்குது. ஸோ எப்போயெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது. அப்போது இந்த இடத்துல 22,300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் வருது. இந்த இடம் வரைக்கும் வந்து குறைந்தபட்சம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற இன்னொரு கன்க்ளூஷன் நம்ம வந்து வந்துடணும். அப்போது ஒரு 26,400 அப்படிங்கிறத ஒரு ஃபீஸபிளான ஒரு டார்கெட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 24,600 ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் வந்து கிடைச்சால், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் மார்க்கெட் எங்கே நகர ஆரம்பிக்கும், மறுபடியும் இந்த 22,200 22,000 அதை நோக்கி தான் வந்து நகரும். ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து செல்ல சொல்ல வந்துட்டாங்க இல்லையா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல அது மாதிரி ஒரு சினாரியோ நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிட்டு ரிஜெக்ஷன் பின் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்தாங்க. மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, பிரேக் டவுன் ஆகிருக்கு, ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் வரலாம் அப்படின்னா எப்போ வரும், இந்த இடத்துல இந்த 24,600 பிரேக் அவுட் வந்து கொடுக்கக்கூடாது, அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகணும். ஆனால் ஆயிடுச்சு. ஸோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆக போகுது, டவுன் சைட் மார்க்கெட் போக போகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஓவராலாக மார்க்கெட் வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது ஒரு நெகட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சைட் பார் கேண்டிலை பற்றி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்சைட் பார் கேண்டிலை பற்றி இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, அந்த இன்சைட் பார் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஒரு பிரேக் அவுட் அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடணும். ஆனால் ப்ரீச் வந்து பண்ணவே கூடாது. ஸோ எது ப்ரீச் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி ஒரு விக் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த வீக் நமக்கு வந்து ஒரு விக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு இன்சைட் பார், அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து இந்த கேண்டில் டோட்டலாக ஹை அண்ட் லோ ரெண்டுமே வந்து இந்த கேண்டிலுக்குள்ளே தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த வீக்கில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா, அதோட ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போன மாதிரி வந்து காமிச்சிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அப்போது இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டலாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. இது வந்து இன்வாலிடேட் வந்து ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்சைட் பார் கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஒன்று பிரேக் அவுட் வந்து கொடுத்துடணும், அப்படி இல்லையா பிரேக் டவுன் வந்து நடந்துடணும். இதில் எங்கேயுமே வந்து ஒரு ப்ரீச் வந்து பண்ணக்கூடாது. அப்படி ப்ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து இன்வாலிடேட் வந்து ஆகிரும். அதை நம்ம முன்னாடி வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டலை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண தேவையில்லை. அது மறுபடியும் நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டார்கெட்டோ ஒரு விஷயமோ வந்து ஒரு மூவோ வந்து கொடுக்காது. அதனால் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இது என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் தான் இப்போதைக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல வந்து கீழே வந்து மறுபடியும் போயிடுச்சு, மறுபடியும் ஒரு இன்சைட் பார், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து மூவ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் இந்த வீக் 3 வீக்கும் சேர்த்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வீக்காக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல்ல இந்த 24,100 அதுக்கு மேலே வந்து ஒரு மூவ் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லையா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,200 இருக்குது, 200 இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு வந்து கீழே வரணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து வீக்லி லெவலில் நமக்கு வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அதுக்கு முதல்ல 24,100 உடைக்கணும். அப்படி இல்லையா 23,200 வந்து உடைக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்டை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன கிடச்சிது, ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வியூ கிடச்சிது. இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நமக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃப்ரைடே என்ன நடந்தது, 3 மணிக்கு மேலே அடித்து தும்சம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் இல்லாத ஒரு வால்யூம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது கோவிட் லெவலில் நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த லெவலுக்கு வந்து செல்லிங் வந்து நடந்திருந்தது. ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து வெறும் இது எம்எஸ்சிஐயோட இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் மட்டும் வந்து கிடையாது, வேறு ஏதோ வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா இந்தளவுக்கு வந்து வால்யூம் வந்து செல்லிங் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன்.
ஸோ அதை பற்றின நியூஸ் மேபி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி எந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க அப்படின்னா 23,000 கிட்டத்தட்ட 700 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது? 23,700 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே அகெயின் வந்து உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நிஃப்டி 50 மோஸ்ட்லி வந்து அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணும். இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 23,700 வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பிளேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை அவங்க க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,550 கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட் இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோலேருந்து சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி உள்ளே வந்து போயிடுச்சு. ஸோ இது அப்படியே நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஃபாலோ பண்ணுற மாதிரி நிஃப்டியும் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நகரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் ஒரு மூவ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் சினாரியோ கேசஸ் அப்படி நம்ம வந்து போனோம் அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் நாளை ஓப்பன் ஆகும்போது ஒரு நெகட்டிவாக வந்து போக ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் ப்ரைஸ் வந்து ஒரு 23,600 வந்து ஓப்பன் ஆகுது அல்லது அந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டை வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு சப்போர்ட் லெவல் அல்லது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணுறது பவுன்ஸ் பேக் கிடச்சிருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் கிடச்சிருக்குது, இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அப்போ அந்த பவுன்ஸ் பேக் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,200 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த லெவல் நமக்கு வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இந்த டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து நிஃப்டி 50 வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சேனல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு டச் பாயிண்ட்ஸை வந்து டச் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டச் பாயிண்ட்ஸ், ரெண்டாவது வந்து இந்த இடத்துல இருக்குது, மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது, நாலாவது இந்த இடத்துல, அஞ்சாவது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு டச் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து வருது. ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இன்னொரு ட்ரெண்ட் லைனை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து டச் பாயிண்ட்ஸாக வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதுவும் கரெக்டு தான், இதுவும் வந்து கரெக்டு தான். இதை இப்போ வந்து இந்த லெவலை வந்து மறந்துடுங்க, இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்குது, மறுபடியும் இப்படி வருது, மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன்ட்ட போய் ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே இறங்குது, மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போய் ஒரு ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்குது. அப்போது மோஸ்ட் ப்ராபப்ளி மறுபடியும் வந்து மார்க்கெட் எங்கே கீழே வரலாம், மறுபடியும் இந்த ரேஞ்சை நோக்கி வந்து நகரும். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதாக ஒரு கேப் வேறு வந்து இருக்குது. குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து போகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எங்கே ஒரு 22,900 இதை நோக்கி வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் மார்க்கெட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது டவுன் சைடு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சுது. டெய்லியில் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து நெகட்டிவாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியுது. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எந்த பக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எப்போயெல்லாம் வந்து ஒரு செல்லிங் சைடு வந்து போகுதோ அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து இருக்கணும். பாசிட்டிவ் சைடு போகும்போது நம்மளோட அக்ரெசிவ்னஸை வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு புல் பேக் மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் போகுது. டவுன் சைடு வரும்போது நல்லா வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து செல் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒழிய பெருசாக வந்து பை வந்து பண்ணுறதில்ல. நம்மளோட இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் லாஸ்ட் மந்த் ரெகுலராக வந்துட்டுருக்கிற அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்கோம் இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா கடந்த 3 வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டு தான் வந்து உள்ள எஸ்ஐபியாக வந்து இறக்கிட்டு இருந்தாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் பெருசாக வந்து மூவ் ஆகலை, ஒரு நெகட்டிவாக போகுது, ஒரு ரேஞ்ச் மோடில் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால எங்கேயுமே மார்க்கெட் மூவ் ஆகாதனால அந்த எஸ்ஐபியை போடுற அமௌண்ட்டை வந்து குறைச்சிட்டாங்க.
ஸோ இது 3 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ இதுவும் மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வந்து திங்க் வந்து பண்ணணும். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இன்னொரு லெவலை நமக்கு வந்து சுட்டி காட்டுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. இதை பற்றி நம்ம வந்து ஒரு 2-3 தடவை மென்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்பயுமே கன்ஃபார்மாக இதுதான் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜட்ஜே வந்து பண்ண முடியாது. அதுதான் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அல்லது வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட்டு, ஒரு கேப் அப்பு, ஒரு கேப் டவுனு, பிரேக் டவுனு அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது. அன்லஸ் அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. அதுதான் வந்து இந்த இடத்துலையும் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. ஸோ இது மாதிரி கேப் அப் வந்து போகுது அப்படின்னாலே அது வந்து 50-50 தான். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னே இன்னும் ஒரு 50-50 தான். 50-50 போகும்போது அது வந்து அப்படியே ஒரு 25% வந்து கன்வெர்ட் ஆகிரும். அப்போது இது வந்து பெருசாக வந்து ஒரு லெவலுக்கு நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நடந்தது. ஸோ இந்த இடத்துல நாம் வந்து இந்த பிரேக் அவுட்டில் ஆகாமல் பாஸ் ஆனில் போகும்போதே நாம் வந்து சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு அந்தளவுக்கு வந்து ஒர்த்தான ஒரு பிரேக் அவுட் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக் மூவாக கூட வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, லாஸ்ட் ஃப்ரைடேயில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மூவ் தான் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இப்போது நிஃப்டி நமக்கு வந்து ஒரு 23,700 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து வந்துருச்சு. ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு 2-3 நாள் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன் நமக்கு வந்து கொடுக்கலாம். அல்லது வந்து அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அல்லது வந்து மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் வந்து வருது அப்படின்னா அந்த 2-3 நாளைக்கு முன்னாடியே கூட அந்த மூவ் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு வியூ நமக்கு வந்து கிடைக்கும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருந்து. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சைஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பை ஆவரேஜ் வந்து ஒரு 500-600 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 hour சார்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பார்க்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது 23,700 இப்போதைக்கு வந்து ஒரு க்ளோசிங்காக வந்து இருக்குது. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது, ரீசெண்ட் லோ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இருந்தது. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இதையும் உடச்சிட்டு வந்து கீழே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி 23,700 கிட்ட வந்துருச்சு. இருந்தாலும் இது வந்து ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரிஜெக்ஷனாக கூட வந்து மாறலாம். ஸோ அப்படி ரிஜெக்ஷனாக வந்து மாறிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போது அந்த இடத்துலேருந்து மறுபடியும் கூட ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. மறுபடியும் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு இப்படி வந்து கீழே கூட இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ. அதுக்கப்புறம் இந்த லெவலையும் வந்து உடச்சிட்டு கீழே இறங்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை நோக்கி வந்து நகரும். அப்படி நகர்ந்தாலும் இந்த இடத்துல ஒரு 23,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் வேல்யூ இருக்குது. அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து 23,300 23,000 வரைக்கும் வந்து மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்டில் இந்த 23,700 வந்து ஹோல்ட் ஆனாலும் மறுபடியும் நமக்கு வந்து செல்லிங் வந்து எங்கே ட்ரிகர் ஆகுது, இந்த 24,000 ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ட்ரிகர் ஆக ஆரம்பித்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 23,700க்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மேலே வந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் ஆகும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,900-950 கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் ஆகுது. மறுபடியும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்து 24,000 23,700 அப்படிங்கிறது மாதிரி வந்து கீழே வந்து இறங்கிடும். ஒரு ரேஞ்ச் மோட்டாக வந்து நகர ஆரம்பிச்சிடும். அப்போ நெக்ஸ்ட் வீக்கும் என்ன நடக்கலாம், இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டே வந்து போனாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணலாம். அந்த இடத்துல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக வந்து நெக்ஸ்ட் வீக் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து ஒரு 24,200 நோக்கி வந்து மார்க்கெட் நகரும். அதுவும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்போது மேக்ஸிமம் இந்த வீக்கோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 23,900 24,200 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து இருக்குது. ஸோ அப்போ மேக்ஸிமம் இந்த வீக் எந்த லெவல் வரைக்கும் ஒரு அப்டேட் போகலாம், 23,900 24,200 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து போகலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து மேக்ஸிமம் 23,300 ஒரு 23,000 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பியூர்லி நியூஸ் தான். ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து
டெக்னிக்கல்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருக்கு. அதுதான் வந்து பியூட்டி. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.